Unit 3 Municipality and Corporation. Hi students, in today's class we are going to learn about the lesson Municipality and Corporation. Before going to start the lesson, let us know something about that. India is a very big country. If the government plans to give anything for the people, it will be very tough to reach us. So, they divided the country into states. The states are further divided into districts. The districts are further divided into local bodies. Again, the local bodies are divided into urban local bodies and rural local bodies. In urban local bodies, corporation, municipality and town panchayat comes under this. In rural local bodies, district panchayat and panchayat union, village panchayat come under this. Children, இந்தியா ஒரு பெரிய நாடு. அதில் நம்மளோட கவர்மெண்ட் நமக்கான திட்டங்கள் எதனா வகுக்கும்போது அது நம்மளை சேர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம இந்தியாவை எப்படி பிரிச்சிருக்காங்க? ஃபஸ்ட்டு மாநிலங்களாக பிரிச்சிருக்காங்க, தட் இஸ் ஸ்டேட்ஸ். அடுத்து மாநிலங்களை டிஸ்ட்ரிக்ஸ்னால் மாவட்டங்களாக பிரிச்சிருக்காங்க. மாவட்டங்களை திரும்ப வளர்ச்சி அடைந்த நகர்ப்புறங்களாகவும் வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பகுதிகளாகவும் பிரிச்சிருக்காங்க. அதை தான் என்ன சொல்லுவோம்? அர்பன் லோக்கல் பாடிஸ், ரூரல் லோக்கல் பாடிஸ்னு சொல்லுவோம். மறுபடியும் அர்பன் லோக்கல் பாடிஸை என்ன பண்ணியிருக்காங்க? கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ரூரல் லோக்கல் பாடிஸ், ரூரல்னால் கிராமப்புறம், அதாவது வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற பகுதி, அதை டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத், பஞ்சாயத் யூனியன், வில்லேஜ் பஞ்சாயத் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே, let us see the lesson now. Students, look at the book lines. Mugilan went to his uncle's house during summer vacation. One day he was playing in a park. Here one boy Mugilan went to his uncle's house. When he went during summer vacation. Mugilan ஒரு பையன் அவனோட சம்மர் ஹாலிடேஸில் அவங்களோட அங்கிள் வீட்டுக்கு போயிருக்கான். அவன் என்ன பண்ணுறான்? ஒரு பார்க்கில் விளையாடிக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். At the time, he heard the municipality employees announcing that the people to pay taxes for house and others. Mugilan ran to his uncle. அவன் விளையாடிட்டு இருக்கப்ப என்ன நடக்குது? ஒரு ஆட்டோவில் முனிசிபாலிட்டியை சார்ந்தவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மக்கள்லாம் என்ன பண்ணணும்? அவங்கவுங்க வீட்டுக்கான வரியும் மற்ற வரிகளையும் கட்டிடுங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதை கேட்ட உடனே அவன் என்ன பண்ணுறான்? அவங்க அங்கிள் கிட்ட ஓடுறான். ஓகே, அகைன் ஐ எம் ரீடிங் த பேராகிராஃப். ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. Mugilan went to his uncle's house during summer vacation. One day he was playing in a park. At the time, he heard the municipality employees announcing that the people to pay taxes for house and others. Mugilan ran to his uncle. His uncle asking him, "Why are you running? What happened?" When he saw Mugilan is running, so he asking, "Why are you running? What happened?" முகிலன் ஓடி வர்றதை பார்த்த உடனே அவர் என்ன கேட்குறாரு? எதுக்காக ஓடி வர, என்ன நடந்ததுன்னு. நெக்ஸ்ட் முகிலன் ஆன்சரிங், அவன் தான் ஆன்சர் பண்ணுறான். முகிலன், "Uncle, what is municipality? Why should we pay taxes?" He raising some question. On hearing the municipality employees announcement, he raising some questions. அந்த ஆட்டோவில் முனிசிபாலிட்டியோட எம்ப்ளாயிஸ் அனௌன்ஸ்மெண்ட் தராங்க இல்லையா, ஹவுஸ் டேக்ஸும் மற்ற டேக்ஸும் பே பண்ணுங்கன்ட்டு. அப்போது முகிலன் அவங்க அங்கிள் கிட்ட கேட்குறான், வாட் இஸ் முனிசிபாலிட்டி? ஒய் ஷுட் பே டாக்ஸஸ்? நம்ம முனிசிபாலிட்டினா என்னது? நாம் எதுக்காக அவங்களுக்கு டேக்ஸ்னா வரி, அதை எதுக்காக கட்டணும் அப்படின்னு கேட்குறான். இஸ் அங்கிள் ஆன்சரிங், முகிலா, முனிசிபாலிட்டி இஸ் எ form of a local government in a small town where 50,000 to 1 lakh people live.
Mugilan already asked, isn't it? What is municipality? So for that his uncle explaining. Among local government, small towns where population is 50,000 to 1 lakh. எந்த இடத்துல எது முனிசிபாலிட்டின்னு ஃபர்ஸ்ட் முகிலன் கேட்குறான். எந்த இடத்துல மக்கள் தொகை 50,000ல 1 lakh இருக்கோ அதை என்ன சொல்வாங்க? முனிசிபாலிட்டி. ஸோ த பாப்புலேஷன் ஆஃப் முனிசிபாலிட்டி இஸ் 50,000 to 1 lakh. இந்த அளவுக்கு பாப்புலேஷன் இருக்கிற இடத்த தான் நம்ம முனிசிபாலிட்டின்னு சொல்றாங்க. Next book lines. This is divided into several wards. Again the municipality என்ன பண்ணிருக்காங்க? Again it is split into wards. Our house is in the 10th ward. Where is Mugilan's uncle's house? It is in the 10th ward. In our locality there are totally 30 wards. Totally 30 wards in the locality. In Tamil Nadu there are 152 municipalities. Is uncle saying that in Tamil Nadu totally we have 152 municipalities. Again I am reading. Please listen. Mugila, municipality is a form of local government in a small town where 50,000 to 1 lakh people live. This is divided into several wards. Our house is in the 10th ward. In our locality there are totally 30 wards. In Tamil Nadu there are 152 municipalities. How many municipalities in Tamil Nadu? 152. Next, Mugilan asking, who is the head of the municipality? Again he get more curiosity, so he want to know more things about municipality. So he try to raise the questions. Okay, who is the head of the municipality? Is uncle answering. The head of the municipality is called the president. How he called? President. The head of the municipality is called the president. அவர் எப்படி கூப்பிடுவாங்க? முனிசிபாலிட்டியோட தலைவர் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. president அப்படின்னு சொல்றாங்க. The president and the members of the municipality are elected by the people directly. அப்போ அந்த முனிசிபாலிட்டியில இருக்கிற மற்ற உறுப்பினர்களும் அந்த தலைவரையும் யார் தேர்ந்தெடுப்பாங்க? மக்கள் தான் டைரக்டா எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் அவர் சொல்றாரு. The president and the members of the municipalities are elected by the people directly. The tenure of the members is 5 years. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுடைய பதவிக்காலம், டென்யூர்னா பதவிக்காலம், அந்த உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் 5 years. How many years? 5 years. The tenure of the members is 5 years. One of the members of the municipality is selected as a vice president. ஏற்கனவே அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து ஒருத்தரை தான் வைஸ் பிரசிடென்ட், துணை தலைவரா தேர்ந்தெடுத்துப்பாங்க. Okay children, again I am reading the paragraph. Listen. Who is the head of the municipality? The head of the municipality is called the president. The president and the members of the municipalities are elected by the people directly. The tenure of the members is 5 years. One of the members of the municipality is selected as vice president. Next, Mugilan asking the next question. Uncle, what are the duties of municipality? He raising the question. முனிசிபாலிட்டியோட வேலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்குறான். What are the duties of municipality? Next is uncle answering. First work, providing street lamps. Providing
ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ், நம்ம தெருவில் லைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை புதுசாக போடுறது, இருக்கிறத ரிப்பேர் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எல்லாமே யாரோட வேலை? முனிசிபாலிட்டியோட வேலை. ப்ரொவைடிங் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ். நெக்ஸ்ட், கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரி அண்ட் இட்ஸ் மெயின்டெனன்ஸ். லைப்ரரினா நூலகம், நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான். புதுசாக லைப்ரரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதும் அதை மெயின்டைன் பண்ணுறது. மெயின்டைன் பண்ணுறதுனா ஒரு லைப்ரரியன்னு ஒருத்தர் போட்டிருப்பாங்க. அதாவது அந்த புக்குக்கெல்லாம் இன்சார்ஜாக ஒருத்தர் இருப்பார். நம்ம போய் அங்கேயே உட்காந்து புக்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும்னா அங்கே ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். அதில் எழுதி கையெழுத்து போட்டுட்டு நம்ம அந்த புக்ஸை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து படிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் கொடுக்கலாம். இது மாதிரி அந்த லைப்ரரியை மெயின்டைன் பண்ணணும். அதாவது வெறும் புக்ஸ் மட்டும் இருந்தால் யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. ஒரு சில புக்ஸ் எல்லாம் போய் அங்கேயே உட்காந்து மொத்தமாக படிக்க முடியாது. அப்போ நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து தான் படிக்க முடியும். அந்த மாதிரி டைமில் அதுக்கு யாருன்னா சொல்லிட்டு கொண்டு வரணும் இல்லையா, அதுக்கு அதை போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதெல்லாமும் முனிசிபாலிட்டியோட வேலையாக தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரி அண்ட் இட்ஸ் மெயின்டெனன்ஸ். Third one, maintaining local market, சந்தை. It is called as சந்தை. Maintaining local markets னா அங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற நிலங்கள்ல விளையிற காய்கறிகள் மற்றதெல்லாம் கொண்டு வந்து விற்கிறதுக்கு விவசாயிகளுக்கு ஃபார்மர்ஸ்க்கு ஒரு இடத்த அரேஞ்ச் பண்ணி மார்க்கெட்ஸ் மாதிரி உழவர் சந்தை மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியதும் முனிசிபாலிட்டியோட வேலை தான். மெயின்டைனிங் லோக்கல் markets. Next one, providing drinking water facility. இதை பற்றி நான் நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை. நமக்கு குடிநீர் தேவைகளை பார்த்துக்க வேண்டியது முனிசிபாலிட்டியோட வேலை. சப்போஸ் சம்மர் டைமில் நமக்கு நிறைய தண்ணி கிடைக்கல அப்படின்றப்போ அதுக்கான லாரியில் தண்ணி கொண்டு வந்து ஃபில் பண்ணுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை 3 days ஒன்ஸ் கொஞ்சம் தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல டெய்லியே கூட லாரியில் கொண்டு வந்து ஒவ்வொரு தெருவுக்கும் தண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி வேலைகளை செய்யறது, ஸ்ட்ரீட்ல வந்து எக்ஸ்ட்ராவா பம்போ இல்லை டேப்ஸ் அரேஞ்ச் பண்றதெல்லாமும் முனிசிபாலிட்டியோட வேலை. ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி. நெக்ஸ்ட், கன்ஸ்ட்ரக்டிங் ரோட்ஸ். அப்போ இன்பிட்வீன் ஸ்ட்ரீட்ஸ் அந்த மற்ற சரௌண்டிங்ஸில் இருக்க ரோட்ஸ் எல்லாம் போடுறது யாரோட வேலை? முனிசிபாலிட்டியோட வேலை. கன்ஸ்ட்ரக்டிங் ரோட்ஸ். நெக்ஸ்ட், ரிமூவிங் கார்பேஜ் டம்ப்ஸ். அப்போ ஈச் ஸ்ட்ரீட் ரிமூவிங் கார்பேஜ்னா குப்பை மற்றதெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியதும் முனிசிபாலிட்டியோட வேலை. அப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் டஸ்ட்பின் வைக்கிறது, இல்லைன்னா அந்த டஸ்ட்பின்ல இருக்கிற குப்பைகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி வேற இடத்துல டிஸ்போஸ் பண்றது, எல்லா வேலையும் யாரோடது? இட்ஸ் அ முனிசிபாலிட்டிஸ் ஒர்க். ஸோ அகைன் ஐம் ரீடிங். ப்ரொவைடிங் ஸ்ட்ரீட் லேம்ப்ஸ், constructing library and its maintenance, maintaining local market, that is sandai, providing drinking water facilities, constructing roads, removing garbage dumps. Children, this is one of the important questions, so you should learn well. Mugilan, what is the source of income for the work done by municipality? Now only we saw his uncle explaining more works about the municipality. So he asking how they will get the money for all this work. Isn't it? We need money to do all the work. So he asking how they will get the income for that. Next is uncle answering. Uncle, central government and state government provide the money. அவர் என்ன சொல்றாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த வேலைகளுக்கான மணியை கொடுத்துரும், அதுக்கான பண தேவைகளை ஓரளவுக்கு கொடுத்துரும். அப்பார்ட் ஃப்ரம் தட், பீப்புள் ஆல்சோ பே இன் த ஃபார்ம் ஆஃப் ஹவுஸ் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் டேக்ஸ், ஷாப் டேக்ஸ், ரோட் டேக்ஸ் and drainage tax. It also forms the income of municipality. Okay, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற மணி இல்லாம மக்கள் எல்லாமும் என்ன பண்றாங்க? நிறைய டாக்ஸ் பே பண்றாங்க, வரி கட்டுறாங்க. என்னென்ன டாக்ஸஸ்? let us see now. house tax, professional tax, drinking water tax,
shop tax, road tax and drainage tax. From these taxes also the municipality gets some income, so they can do all the work very easily. These are the incomes of the municipality. We should not forget, because one question answer is there. So again we will see the line. Central government and state government provide the money. People also pay in the form of house tax, professional tax, drinking water tax, shop tax, road tax and drainage tax. It also forms the income of municipality. Let us know the father of local bodies, Lord Ripon. The Lord Riponன்றவர் தான் இந்த உள்ளாட்சி அமைப்புகளை ஏற்படுத்தினவர். அதனால உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தைன்னு லார்ட் ரிப்பனை சொல்கிறாங்க. The father of local bodies, Lord Ripon. The following also comes under municipality. நம்ம படித்ததெல்லாம் இல்லாமல் ஒரு சிலதும் நம்மளோட முனிசிபாலிட்டி கீழே வரும். என்னென்னு இப்போ நம்ம பார்க்கலாம். Townships, example நெய்வேலி. Cantonment boards, example பரங்கிமலை, குன்னூர். Notified area committee. Okay children, let us see the remaining lesson in the next class. Thank you.